சித்ரா, இந்த மாதிரி நீ அப்செட்டா இருந்து நான் பார்த்ததே இல்ல. வேற என்ன பண்றது சுமித்ரா? ஒரு பக்கம் என் மகன் எங்க இருக்கான்ற கவலை, இன்னொரு பக்கம் என் மருமக எந்த நிலைமையில இருக்காளேங்கிற துக்கம். இது ரெண்டுக்கும் நடுவுல நான் இருக்கேன். ஒன்னும் ஆகாது சித்ரா. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தா? அப்புறம் சீதாவுக்கு யார தைரியம் சொல்றது? இல்ல சுமித்ரா, நான் அழல. சீதாக்கு முன்னாடி நான் அழுதன்னா நானே தைரியத்தை விட்டுட்டேன்னு நினைச்சு அவ மனசொடைஞ்சு போயிடுவா. இவ்வளோ நேரம் அவளுக்கு தாய் மாதிரி இருந்து அவளை சமாதானம் செஞ்சு கடைசியில நீயே அவளை திட்டிட்டியே. ஏன் சித்ரா, ஏன் பொறுமையை இழந்துட்ட? எனக்கு தெரியும், மனசார நீ இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன்னு. ஆனா ராம பெத்த மனசு அப்படி உன்னை பேச வச்சிடுச்சு. அப்படித்தானே? இல்ல சுமித்ரா, சீதா மனச வருத்தப்பட வைக்கணும்னு நான் அப்படி பேசல. இதுல சீதா தப்பும் இல்ல. அந்த பானுமதி மேல இருந்த கோவத்துல நான் நிதானம் இல்லாம அப்படி பேசிட்டேன். வேற யாரு பேசியிருந்தாலும் சீதா பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா நீ பேசினதுதான் அவளால தாங்கிக்க முடியல. பெத்த தாய்க்கு மேல அவ உன் மேல பாசத்தை வச்சிருக்கா. நீயே அப்படி பேசினதுனால அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. ஆமா சுமித்ரா, புருஷனை காணும்னு அவ எவ்வளவு வேதனையில இருக்கா. அந்த நிலைமையில நானும் திட்டேன்னா பாவம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. என்ன சுமித்ரா அப்படி பாக்குற? இல்ல சித்ரா, மகனுக்கா கவலைப்படுறதை விட அதிகமா மருமகளுக்கா கவலைப்படுறியே. உன்ன மாதிரி ஒரு அத்தை சீதாவுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். சரி வா, அவளை போய் சமாதானப்படுத்துவோம். சித்ரா, நம்மளோட வேதனை நமக்குள்ளேயே இருக்கட்டும்.